நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. இனி ஒருவர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்க நீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி, சிறப்பாக இருக்கிறேன். இந்த ஒரு உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் நம்ம இந்த நாளுடைய கதையை கேட்கலாமா? ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காரில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு டீ குடிக்கணும் போல இருக்குது. அப்போ நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சாலையோர கடையில் என்ன பண்ணுறாரு, டீ குடிக்க உள்ளே போய் உட்கார்றாரு. அப்போ அவருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபோன் கால் வருது. பேசிக்கிட்டே இருக்காரு, டீ சொல்கிறாரு. அப்போ அந்த டீயும் என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து கொடுத்து அப்போ நொறுக்கு தீனிகளை எல்லாம் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. அந்த டீயை குடிச்சோடனே அவருக்கு பயங்கர டேஸ்ட், செமையாக இருக்குது. அப்படி ஒரு டீ அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணதில்ல, குடிச்சதே இல்லை. அந்த அளவுக்கு அது ரொம்ப சுவையாக மிகுந்ததாக அந்த தேநீர் என்ன பண்ணுறது இருக்குது. அப்போ டீ குடிச்சு முடிச்சோடனே, எப்போ எவ்வளோப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த கடையில் இருந்த பையன்ட்ட. அவன் கணக்கு போட்டு பார்த்துட்டு இவ்வளோ 31 ரூபா வருதுங்க அப்படின்னு என்ன பண்ணுறான் சொல்கிறான். சொல்லிட்டு எல்லா வேலையும் நீயே பார்க்குறப்ப யாராவது வேலைக்கு ஆள் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, நானே எங்கள் வேலைக்கு தாங்க இருக்கேன், எங்கள் ஓனர் தாங்க எக்ஸ்ட்ரா வேணா ஆள் போடணும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான் சொல்கிறான். சொன்னோடனே ஒரு 31 ரூபா என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஜிபே எப்போ நம்ம இப்போ அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த யூபிஐயில் பே பண்ண போகிற டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு. அனுப்பதான் இவர் நெட் என்ன ஆகலை, ஒர்க் ஆகலை. தம்பி எனக்கு நெட் ஒர்க் ஆகலையே, சரி நான் கேஷாக கொடுக்கட்டுமா, சரி ஓகே அப்படின்னு ஒரு எடுத்து ஒரு 500 ரூபா தாளை என்ன பண்ணுறாரு, நீட்டார் 31 ரூபா பில்லுக்கு. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் யாருங்க இப்போ பணம் நிறையா கொடுக்குறாங்க, அதனால சில்லறை எதுவுமே எங்கிட்ட இல்லைங்க, ஏதாவது பாருங்க சில்லறை இருக்கான்னு. இவரும் தேடி பைக்கு எல்லாம் துறாவி எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தா ஒரே ஒரு 30 ரூபா மட்டும் என்ன ஆகுது, சில்லறையா இருக்குது. தம்பி 30 ரூபா தான் இருக்குது, 1 ரூபா குறைச்சலாக இருக்குது, பரவாயில்லையா, சரி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறான், வாங்கிக்கிறான். வாங்கி அந்த காசெல்லாம் எண்ணிட்டு இப்போ என்ன பண்ணு, கல்லாப்பட்டியில் அந்த பையன் போட போகிறான். இப்போ அவர் வந்து பார்க்குறாரு. இவன் போடும்போது இவனோட இடுப்பு மடிப்புல இருந்து எடுத்து 1 ரூபாய் அதில் சேர்த்து வச்சு 31 ரூபாய் என்ன பண்ணுறான், கல்லாப்பட்டியில் போடுறான். போட்டோன்னா இவருக்கு அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா. முதலாளி பக்கத்துல இல்ல, கடையில சிசிடிவி கிடையாது, என்ன பில்லுங்கிறது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்ச 2 பேர் நாம தான். அவன் எனக்கு 30 ரூபா கொடுத்தான். வாங்கி போறதுனால யாருக்கு எந்த லாபமும் நஷ்டமோ 1 ரூபால வரப்போறது கிடையாது. இருந்தாலும் கூட தன்னுடைய கடமையில அவன் கண் தவறாம அதை இருக்கிறா இல்லையா, கடமை தவறாமல் இருக்கிறாங்கிறதுக்காக. ஸோ அப்போ என்ன பண்றா, அந்த 1 ரூபாய் சேர்த்து வச்சோ போறான்னு பார்த்த உடனே அவங்க கிட்ட போய் சொல்ல, நீ போட்ட டீ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது, ஆனா நீ வேலை பார்க்கக்கூடிய இடம் இதுவா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நெடுஞ்சாலையில் நீ வேலை பார்த்த அப்படின்னா உனக்கு வரப்போறவங்கள என்னைக்காவது ஒரு நாள் தான் என்ன பண்ணுவாங்க, டீ குடிக்க வருவாங்க. உங்களுக்கு எவ்வளவு சுவையா போட்டு கொடுத்தாலும் திரும்ப அதை குடிக்கிறவங்க வருவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்போ நீ ஊருக்குள்ள போ, ஏதாவது ஒரு பேங்க் கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான கடைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய டீ கடையில் என்ன பண்ணு, வேலைக்கு சேரு. அப்போ அங்க நீ நிறைய கான்டாக்ட் என்ன பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்போ உன் சுவைக்காக திரும்ப 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 வருவாங்க, நல்ல பழக்கங்கள் என்ன உருவாகும். அப்போ அவர்களுடைய உதவியோடு இந்த ஒரு காலகட்டத்தில் சொந்தமாவே என்ன பண்ணிடலாம், டீ கடை அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு நபர் அந்த 30 ரூபாய் அப்படியே உள்ள போட்டிருந்தானா அந்த நபர் இத்தனை ஆலோசனை சொல்லிட்டு போயிருப்பாரான்னு கேட்டா தெரியாது. கடமையை சரிவர செய்ததால் அவருக்கு இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகள் என்ன கிடைச்சிருக்கு. அது ஒரு நல்ல ஆலோசனை. அப்போ அது போல நாமும் நம்முடைய கடமைகளை சரிவர செய்கின்ற பொழுது நமக்கான நல்ல விஷயங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சேரும். கண்டிப்பா எப்படி இருந்தாலும் நம்ம தேடி வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதையோட வேதனால நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். ஆண்டவரே என்னாண்டவரே, அகமனம் வாழ்பவரே, அமைதியிலே நடத்தும், என்னை பயன்படுத்தும், அமைதியிலே நடத்தும், என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே என்னாண்டவரே, அகமனம் வாழ்பவரே.
பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில். பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில். வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் மன்னிக்கும் மனம் தருவாய், மன்னிக்கும் மனம் தருவாய். ஆண்டவரே என் ஆண்டவரே அகமனம் வாழ்பவரே, அமைதியில் என்னை நடத்தும், என்னை பயன்படுத்தும். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள், இன்றைய தலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி என்னன்னா, அவர் டிராவல் பண்ணி நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கிறப்ப டீ குடிக்கிறப்ப நடந்த நிகழ்வை நம்ம கதையாக பார்த்தோம். ஸோ அந்த டிராவல் அப்படிங்கிற அந்த பயணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று. அது தனித்து பயணிக்கின்ற பொழுது ஒரு விதமான ஒரு சிந்தனைகளையும் வாழ்வியல் உண்மைகளையும் என்ன பண்ணுவோம் நமக்கு கொடுக்கும். நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது அது ஒரு விதமான ஒரு பாடங்களை என்ன பண்ணும் நமக்கு கொடுக்கும். ஸோ குடும்பமாக இணைந்து பயணிக்கின்ற பொழுது அதுவும் நிறைய நல்ல நல்ல விளைவுகளை என்ன பண்ணும் ஏற்படுத்தும். ஸோ அப்போ இன்னைக்கு நாளில் நாம் குடும்பமாக இணைந்து டிராவல் பண்ணணும். அது ஒரு கார்லையோ வேன்லையோ இல்லை பொது போக்குவரத்துலையோ ஏதோ ஒன்று நம்ம வந்து ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு டிராவல் பண்ணுறோம். அது ஒரு டூராக இருக்கலாம், இல்லை ஒரு பில்கிரிமேஜாக இருக்கலாம், என்ன வேணாலும் என்ன பண்ணலாம். கரெக்டான டைமில் வந்து நம்ம இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்துடும், எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பாக அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்னென்ன? ஸோ முதல் விஷயம் ஃபேமிலி பாண்ட் அப்படிங்கிற ஒன்று. இந்த ஃபேமிலி அப்படின்னா அப்பா அம்மா பிள்ளைகள் 4 பேர் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லலை. ஒட்டுமொத்த குடும்பமாக அத்தை மாமா பெரியம்மா சித்தி சித்தப்பா இப்படி ஒட்டுமொத்த குடும்பமாக அவங்களுடைய பிள்ளைகள் இவரோடு சேர்ந்து போகக்கூடிய அந்த ஒரு டிராவல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் சுற்றுலாவில் என்ஜாய் பண்றது அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அந்த பயணத்தின் போது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம அது வரைக்கும் ஒருத்தரை பத்தி ஒரு சில கண்ணோட்டத்தோட என்ன பண்ணிருப்போம், பார்த்திருப்போம். அவங்களோட ரொம்ப பெருசா என்ன பண்ணிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். குறிப்பா வந்து இந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த அத்தை பசங்க மாமா பசங்க, ஸோ இவங்களோட பேசணும். அது குறிப்பா என்னன்னா அத்தை பொண்ணுங்க மாமா பொண்ணுங்கன்னு இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு இந்த டூர்ல எல்லாம் போய் பேச முடியாது. வீட்டுல எல்லாம் பேசணும், என் அத்தைங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற அப்படிலாம் கேட்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த டிராவல் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அந்த இது வந்து வெறும் காதல் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல மட்டும் நான் சொல்ல, அந்த அதை தாண்டி இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ண புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போ அந்த பாண்டை ஸ்ட்ராங் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிராவல் தான். ஸோ நம்ம டிராவல் பண்ணலாம். இன்னும் தொடர்ந்து அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை
என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை இன்றைய நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய நல் ஆசியாய் விளங்க உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நமது சிந்தனைக்காக நாம் எடுக்கின்ற திருப்பாடல் அல்லது திருச்சபை நமக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் 105. ஆகவே தான் நாம் பல்லவியாக வாசிப்போம். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவு கொள்கின்றீர் என்று. அந்த வகையில் நாம் பார்க்கின்றோம், இந்த திருப்பாடல் 105வது திருப்பாடலானது எந்த பின்னணியில் எழுதப்பட்டது என்று பார்த்தோம் என்று சொன்னால் 3 காரியங்களுக்காக எழுதப்பட்டது. முதலாவதாக, ஆண்டவர் தாம் உடன்படிக்கை செய்து கொண்டதை என்றும் மறவாத தெய்வமாக இருக்கின்றவர். ஆகவே அவ்வாறு உடன்படிக்கை செய்த மறவாத இறைவனை புகழ்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த திருப்பாடலானது எங்கும் நிறைந்திருக்கின்ற கடவுளாக இருக்கின்றவர். ஆகவே அப்படிப்பட்ட இறைவனை நாம் புகழ்வோம் என்று சொல்லும் ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. மூன்றாவதாக, இந்த திருப்பாடலானது இதுவரைக்கும் நம்முடைய மூதாதையர்களை வழிநடத்திய இறைவன் நம்மையும் இனி வரும் நாட்களிலே செம்மையாக சிறப்பாக நம்மை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு தருகின்ற ஆழமான ஒரு செய்தியை தருகின்ற திருப்பாடலாக அமையிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த திருப்பாடலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உற்று நோக்கினோம் என்று சொன்னால், மூதாதையருடைய பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மேலும் மோய்சன் வழியாக இறைவன் செய்த நன்மைத்தனத்தை, இஸ்ராயல் மக்களுக்கு அவர் செய்த நன்மைத்தனத்தை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, ஆபிரகாமை பற்றிய அவரோடு செய்த உடன்படிக்கையை பற்றி நாம் பார்க்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் நமது விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றார், நம்பிக்கையின் நங்குரமாக இருக்கின்றார். அந்த ஆபிரகாமை பார்த்து இறைவன் சொல்கின்றார், நான் காண்பிக்கும் கானான் தேசத்திற்கு செல், நான் உனக்கு வாக்களிக்கும் நகரத்திற்கு செல் என்று சொன்னவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் செல்வதாக பார்க்கின்றோம். ஆகவே அவர் வழியாக, ஆபிரகாம் வழியாக இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் கானான் தேசத்தை இறைவன் வாக்களிக்கின்றார். அதோடு அந்த உடன்படிக்கையை அவரை தொடர்ந்து வந்த பல மூதாதையர்களிலே அவர் நிறைவேற்றுவதை பார்க்கின்றோம். அது ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாகவும் இருக்கட்டும். ஆகவே வழி வழியாக வந்த இஸ்ராயல் மக்களை அவர் வாக்களித்த கானான் தேசத்திற்கு அவர் அழைத்து செல்வதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த திருப்பாடலில் முக்கியமாக நமக்கு தரப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருப்பவர் மோசே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசே கடவுளால் அழைக்க பெற்றவர். அவர் ஒரு எபிராயராக அவர் வாழ்ந்தவர். அவ்வாறாக வாழ்கின்ற சமயத்தை பாருங்கள், கடவுள் அவரை அழைத்து, என் மக்கள் படும் துன்பங்களை நான் எகிப்திலே கண்டேன், ஆகவே எப்படியாவது உன் வழியாக அந்த மக்களுக்கு நான் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி மோசேவை அழைத்து பார்வோனிடம் சென்று, எனது மக்களுக்காக நீ பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்ய செய்து, ஆனால் பாருங்கள், பார்வோன் மன்னன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய உள்ளத்தை கடினப்படுத்தினான். ஆகவே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு தான் செய்த உடன்படிக்கையை, என் மக்களை நான் கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்ற அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஏறக்குறைய 10 வகையான தீமைகளை அவருக்கு தந்து இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்து அவர்களை செங்கடல் வழியாக கடக்க செய்து கானான் தேசத்தை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொண்ட தெய்வமாக இருக்கின்றார். அந்த வழியிலே பாருங்கள், ஒளிரும் மேகத்தூணாய், ஒளிர்விக்கின்ற தீபத்தூணாய் இருந்து மக்களை வழிநடத்துவதை பார்க்கின்றோம். அந்த மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காமல் இருப்பதற்காக பல்வேறு தேவைகளை செய்த தெய்வமாக இருக்கின்றார். இப்படியாக இஸ்ராயல் மக்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற இறைவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி இன்றைய நாளிலே அதே சிந்தனையையும் நமக்கும் உங்களுக்கும் வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் அன்புக்குரியவர்களை, இந்த திருப்பாடல் 105 எடுத்து நாம் வாசிக்கின்ற சமயத்திலெல்லாம் எவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு அவர் செய்த உடன்படிக்கையை, அவர் கொடுத்த உடன்படிக்கையை வாக்கு மாறாத தெய்வமாக நிறைவேற்றியது போல நம் வாழ்விலும் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாக
தந்தை என்ற முறையிலே அவன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே பிள்ளைக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பாடலை ஜெபிக்க இன்றைய நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுக்கின்றார். ஆகவே இந்த அழைப்பை ஏற்று தந்தைக்குரிய வாஞ்சையோடு, பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு நாம் இறை தந்தையிடம் நம்மை அர்ப்பணித்து வாழக்கூடிய நல் ஆசையை வேண்டி ஜெபிப்போமா? எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பு தகப்பனை இறைவா, இது ஆபிரகாம் வழியாக நீர் செய்த உடன்படிக்கையை வாக்கு மாறாமல் நீர் நிறைவேற்றியதை நாங்கள் இந்த திருப்பாடல் வழியாக உணர்கின்றோம். அன்பாண்டவரே, திருமுழுக்கு வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பிள்ளையாக உடன்படிக்கையின் மக்களாக ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். அந்த உடன்படிக்கையின் மக்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரவும், அந்த உடன்படிக்கையிலே உம்மையே எங்கள் கடவுள், நாங்கள் உமது பிள்ளைகள் என்று ஒவ்வொரு நாளும் அந்த அன்பிலே வளரக்கூடிய நல் ஆசியை இந்த நாளிலே தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில குடும்பமாக இணைந்து பயணிப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? குடும்பத்தோட நம்ம வந்து அந்த மாதிரி டிராவல் பண்றப்போ நிறைய நகைச்சுவையா இன்சிடென்ட் நடக்கும். அதன் வழியா வந்து நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து ஒரு சில பத்தி இவங்க இப்படிதான், இவங்கெல்லாம் வந்து மாறவே மாட்டாங்க, மாறாத மனுஷன்டா இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அவர் அப்படி இல்லை அப்படின்றதுனா சில நேரங்களில் அந்த மாதிரி டிராவலிங் டைம்ல நமக்கு தெரியும். இது போன்ற பல அற்புதமான நினைவுகள் வந்து அங்கேயே மலரும் நினைவுகள் நம்மளுக்கு வந்து உருவாகும். ஸோ அது ஒரு அற்புதமான விஷயமா அமையும். அதாவது டூர் போய் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணி கிடைக்கக்கூடிய மலரும் நினைவுகள் ஒரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராவலில் கிடைக்கக்கூடிய மலரும் நினைவுகள், சில மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அந்த டிராவல் அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு திரைப்படம் பார்த்துருப்போம், பையா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் ஜஸ்ட் டிராவல் ஃப்ரம் பெங்களூர் டு மும்பை போகக்கூடிய ஒரு டிராவல். அதில் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். ஏன்னா அந்த டிராவலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் விவரிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. என் வீட்டில் ஃபேமிலியாக ஒரு டைம் என்னன்னா, ஒரு அதிராம்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அதிவீரராமப்பட்டினம்னு ஒரு ஊர் ஒன்று. அப்போ அந்த ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்காண்டி வேன் பிடிச்சி எல்லாம் என்ன பண்ணுறோம், போயிருக்கிறோம். ரிட்டர்ன் வர வேண்டிய சூழல். ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகிறாங்க, மீதி எல்லாம் அங்கே இருந்து வரணும். அப்போ ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டியோடைய தங்கச்சி, அதாவது ஒன்று விட்ட ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களோட வராங்க. நானும் என்னுடைய அத்தை பொண்ணு மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில், எங்கள் பாட்டியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேர் மட்டும் தான் ரிட்டர்ன் என்ன பண்ணுற வாரம். கிட்டத்தட்ட 7 to 9 மணி நேரம் டிராவல் டைம் பயணம். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் பேசிக்கணும். ஏன்னா மற்ற எல்லாருமே ஒன்று விட்ட ரிலேஷனால பெரிய லெவலில் அவங்களுக்கு கான்டாக்ட் கிடையாது, பெரிய லெவலில் என்ன பண்ணிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். நாங்கள் 2 பேரும் உட்காந்து அந்த 7 to 9 மணி நேரம் 2 பேர் தான் பேசிக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு, ஏதாவது கீழே டீ சாப்பிட்டோம்னா அவளுக்கு தேவையான டீ வாங்கி கொடுக்க வைக்க, இன்ன வரைக்கும் அது மறக்க முடியாத ஒரு சில தருணங்கள். ஸோ அப்போ இப்படிப்பட்ட அந்த பயணத்தின் போது ஏற்படக்கூடிய மலரும் நினைவுகள் நிறைய 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 எல்லாருக்கிட்டே சொல்வதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. அப்போ அந்த பயணம் தொடர்ந்து பேசலாம். பார்க்கலாம். மார்ச் 26 புனித லூட்ஜர். நெதர்லாந்து நாட்டிலுள்ள ஸ்விலன் பகுதியில் வாழ்ந்த தியாட்கிரிம் லியாபெர்க் பெற்றோருக்கு கிபி 742 ஆண்டு பிறந்தார் லூட்ஜர். தனது தொடக்க கல்வியினை ஆயர் கிரெகோரியிடம் பயின்ற லூட்ஜர் இறை பக்தியிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்கினார். குருவாக விருப்பம் கொண்ட இவர் இங்கிலாந்தில் இறையியல் பயிற்சி பெற்று கிபி 777 ஆண்டு ஜெர்மனியிலுள்ள கொலோனில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஜெர்மனி நாட்டில் இறைப்பணிகளைச் செய்த அருட்தந்தை லூட்ஜர் கிபி 785 ஆண்டு ரோமை சென்று ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் விதிமுறைகளை அறிந்து கொண்டார். பேரரசன் சார்லஸ் மானோவின் விருப்பத்தின் பேரில் ஃப்ரீஸ்லாந்து சென்று அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். ஃப்ரீஸ்லாந்து, ஜெர்மனி, சாக்சனி போன்ற நாடுகளில் துறவு மடங்களைக் கட்டி எழுப்பிய
அருட்தந்தை லூட்ஜர் தன் சபை துறவிகளை சமூக வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடுத்தினார். எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு இறை பணிகளைச் செய்த அருட்தந்தை லூட்ஜர் கிபி 804ஆம் ஆண்டு ஜெர்மனியின் மினிஸ்டர் நகரின் ஆயராக அருட்பொழிவு பெற்றார். இறைவனின் திட்டத்தினை முன்னறிவித்து சிறந்த மறையுரையாளராக திகழ்ந்த ஆயர் லூட்ஜர் உடல் நலமின்றி கிபி 809ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் நாள் விண்ணகமடைந்தார். இவ்வுலக வாழ்வின் போதே மக்களுக்கு புதுமைகள் செய்து ஆண்டவரை அறிவித்த ஆயர் லூட்ஜரை திரு அவை புனிதராக உயர்த்தி ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித லூட்ஜர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சாலையோரங்களில் வாழுகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களது வாழ்வில் முன்னேற்றம் காணவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புதிர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். குடும்பத்தோடு நம்ம டிராவல் செய்யும் பொழுது நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய ஏராளமான மலரும் நினைவுகளாகட்டும், நன்மைகளாகட்டும், பாண்டிங் ஆகட்டும், இது எல்லாமே கிரியேட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த அடுத்ததா என்ன தருணம் இருக்கு. ஸோ குடும்பமாக இணைந்து பயணிக்கின்ற போது கிடைக்கக்கூடிய அடுத்த ஆதாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரொட்டீன் லைஃப் செக்கு மாடு சுத்தின மாதிரி தான். காலையில் எந்திக்கிறது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, கிளம்புறது, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு நான் காலேஜுக்கு, வேலைக்கு நான் வேலைக்கு, திரும்ப ஈவினிங் வர்றது, ரெஃப்ரெஷ் பண்றது, திரும்ப உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. கண்ணை மூடி விட்டா கூட இது எல்லாமே அப்படியே தானா செய்யும். கண்டிப்பா. ஏன்னா போகக்கூடிய ரோட்ல கூட நீங்க சொன்ன மாதிரி கண்ணை கட்டிட்டு போனா கூட எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, எங்க பல்ல இருக்கு, எங்க குளிக்கிறது எல்லாமே தெரியும். ஏன்னா ரூட்டை கூட நம்ம என்ன பண்றது கிடையாது, மாத்துறது கிடையாது. எனக்கே ஒரு நாள் டேக் டைவர்ஷன் ரூட்டை மாத்திட்டா கூட நமக்கு அவ்வளவு கடுப்பாயிருது. ஏன்னா ரெகுலரா போற ரூட். ஏன்னா அப்படி செக்கு மாடு சுத்துற மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் என்பது இப்படிப்பட்ட ஒரு ரொட்டீன்ல தான் திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ரொட்டீனுக்கு ஒரு பிரேக் கொடுக்கும் குடும்பமாக இணைந்து பயணிக்கின்ற பொழுது. அது குடும்பமாக இணைந்து பயணிக்கின்ற பொழுது அந்த ரொட்டீன், அந்த பிரேக் ரொட்டீனை மட்டும் பிரேக் பண்றது கிடையாது, கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ எவ்வளவோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ மன அழுத்தங்கள், வேலை நிமித்தமாக பொருளாதார பிரச்சனைகள், சிக்கல்கள் எவ்வளோ விஷயம் ஓடிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுனா நிவர்த்தி செய்யும். அப்படிப்பட்டு ஓடிட்டு இருக்க அந்த மனுஷங்க கிட்ட போய் நடுவுல கேட்டீங்கன்னா, எங்கேயாவது போகணும்னா கண்டிப்பா இதுதான் சொல்லுவாங்க, அரேஞ்ச் பண்ணிடலாமே ஒரு ஃபேமிலி டூர் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். புத்தரும் புத்தமும் ஈதோ உன்னிலே உனக்குள்ளே. இறைமகன் இயேசு போதித்தது போல ஈதோ இறையரசு உங்களிடையே உங்களுக்குள்ளே. கதையை சொல்லட்டா? ஒரு புத்த விகாரில் கடிய கொடிய மிரட்டும் கடுங்குளிர் இரவு நேரம் அது. அதிலிருந்து வயது முதிர்ந்த ஒருவர் குளிர் பொறுக்க மாட்டாமல் உடலெங்கும் நடுங்கியபடியே ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். என்ன காரியம் தெரியுமா? அவர் மடத்தில் இருந்த மர புத்தர் சிலைகள் சிலவற்றை சேகரித்தார். சேகரித்து நடு மண்டபத்தில் போட்டார். நெருப்பு பற்ற வைத்தார். புத்தர் சிலைகள் எரிய எரிய குளிர்காய ஆரம்பித்தார். படபடவென்று பற்றி எரியும் புத்தர் சிலைகளின் சட சட நெருப்பு சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தார் தலைமை குரு. அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டார். என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? புத்தர் சிலைகளை எரித்து குளிர்காய்வதா? அனாதையாய் தெருவில் கிடந்த உனக்கு அடைக்கலம் கொடுத்தது இவ்வளவு பெரிய மடத்தவறு. இந்த மடத்திலே கோபத்தில் கத்தியவரிடம் கோபப்படாமல் சொன்னார் அந்த முதியவர், ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள்? இதோ புத்தர் எனது குளிரை போக்கிக் கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் இந்நேரம் நான் செத்திருப்பேன், குளிரில் நடுங்கியே செத்திருப்பேன். இதோ புத்தர் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். வாருங்கள், நீங்களும் வந்து குளிர் காயுங்கள். ஐயோ, என்ன பேசுகிறீர்கள்? புத்தரையே எரித்து விட்டீர்களே, தெய்வத்தையே கொளுத்தி விட்டீர்களே. இப்படி கத்தி கதறி கொண்டிருக்க ஒரு குச்சியை எடுத்து அந்த சாம்பலை கிளற ஆரம்பித்தார் அந்த முதியவர். என்ன செய்கிறீர்கள்? எலும்புகளை தேடுகிறேன், புத்தரின் எலும்புகளை தேடுகிறேன். எலும்புகளா?
சாம்பலில் எப்படி எலும்புகள் இருக்கும்? புத்தரைத்தான் நான் எரித்தேன் என்றால் புத்தரின் எலும்புகள் இங்கே இருக்க வேண்டும் அல்லவா? இங்கே மீதமுள்ள புத்தர் சிலைகளை எல்லாம் இங்கே கொண்டு வாருங்கள், அவற்றையும் எரித்து குளிர்காயுவோம், அவற்றிலாவது எலும்புகள் கிடைக்குமா என்று தேடுவோம். கடுப்பின் கடைசிக்கே போய்விட்ட அந்த மட அதிபர் அந்த முதியவரை அந்த கடும் குளிரிலே மடத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டு தொலைந்து போய் என்று கத்திவிட்டு கதவை மூடிவிட்டார். மறுநாள் காலை அந்த முதியவர் என்னவானார் என்று கதவை திறந்து பார்த்தவர்க்கு மகா அதிர்ச்சியானார் அவர். அங்கே அந்த முதியவர் அங்கிருந்த ஒரு மயில் கல்லின் முன்னால் அமர்ந்து அதன் மீது காட்டு பூக்களை தூவியபடி புத்தம் சரணம் கச்சாமி பாடிக்கொண்டிருந்தார். அருகே போன மடக்குரு இப்போதும் அலறினார். என்ன இது, என்ன செய்கிறீர்கள்? மயில்கல் தான் புத்தரா? புத்தம் சரணம் கச்சாமி பாடுகிறீரே? புன்னகையுடன் கேட்டார் அந்த முதியவர். மரம் புத்தராகும் போது மயில்கல் புத்தராகாதா? நேற்றிரவு நான் குளிர் காய்ந்தது எனக்குள் இருக்கும் புத்தரை காப்பாற்றத்தான். எனக்குள்ளே அவர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார், அதனால் தான் மர சிற்பங்களை எரித்து அவரை காப்பாற்றினேன். ஆனால் உயிரற்ற மர புத்தர்களை எரித்ததற்காக உயிருள்ள இந்த புத்தரை நேற்று நீங்கள் வெளியே துரத்தி விட்டீர்களே. கடவுள் உடனிருந்து காப்பாற்றுவார் அல்லது உடனிருந்து துன்புறுவார். எங்கே இறைவாயிருக்கிறாய்? என்னை நீ எதற்கு அழைக்கின்றாய்? இதோ தந்தை தே அல்போன்ஸ் எழுதியுள்ள பாடல் வரிகள். ஏழை மக்கள் குடிசையிலே நிதம் இறங்கிடும் வறியோர் கைகளிலே பசியின் பிடியில் இருக்கின்றேன், பார்த்திட உங்களை அழைக்கின்றேன். வீங்கிய கண்ணீர் விழிகளிலே மனம் விம்மி சிதறிடும் அழுகையிலே விடுதலை தேடி இருக்கின்றேன், உங்கள் விழிகளை திறந்து நோக்குங்கள். என்ன ஆழமான தந்தை தே அல்போன்ஸ் அவர்களது வரிகள். ஒருவரை யார் கைவிட்டாலும் அவர் நம்பும் ஆன்மீகம் ஒரு போதும் கைவிடாது, நம்பிக்கையாயிரு. கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று, கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுக்கவிருப்பது கடவுள் என்று. இதுதான் உண்மை மாதா டிவி நட்பே. கடவுள் கண்ணுக்கு தெரிவதில்லை, கடவுளாய் தெரிபவர்களை நாம் கண்டுகொள்வதும் இல்லை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில குடும்பமாக இணைந்து பயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகானது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒன்னொன்னா பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? அந்த டிராவலிங் டைம் இருக்குல்ல, நம்ம போயிட்டு இருக்கப்போ ஒரு டிராவல் எங்கேயோ போக போற ஒரு இடத்துக்கு அப்படின்றப்போ அந்த டிராவலிங் டைம்ல அதோடைய வேல்யூபிளான அந்த டைம் அதை நம்ம எப்படி தெரியுமா அதை வந்து மதிப்பிட முடியும். ஸோ ஒரு சிலர் வந்து பஸ்ல வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு விரும்புவாங்க, ஒரு சிலர் பாட்டு பாடுறதுக்கு விரும்புவாங்க. ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்றது நம்மளுக்கு அப்பதான் தெரியும். அது சில பேர் நகைச்சுவையா வந்து காமெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு உறவு ஒன்று செய்யறப்போ அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான வேல்யூபிளா நமக்கு தெரியும். நிச்சயமா அந்த அன்னோன் அவங்களோட டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரதுக்கான தருணம் நிச்சயமா அது அமையும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா அண்ணன் குழந்தையா இருக்கலாம், தங்கச்சி குழந்தையா இருக்கலாம், இல்லை இன்னும் பிற உறவுகளுடைய குழந்தைகளாக இருக்கலாம். அப்போ அவங்க யாரும் தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. உடனே டக்குனு அவங்க செஸ்ல தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, தூங்க வைப்பாங்க. இல்லை இந்த சீட்டில் மடியில் படுக்க வச்சு காலை நீட்டிக்கோ சொல்லுவாங்க. இது ஏன் குழந்தை உன் குழந்தை வேறுபாடெல்லாம் இருக்காது. அதே வேளையில் அந்த லாஃபிங் மொமெண்ட்ஸ், ஒன்னா சேர்ந்து பேசுறது, பாடுறது. குறிப்பாக நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் போகிறப்ப என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கேம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவேன். வேனில் போறோம்னா ரெண்டு பக்கம் இந்த சைடு சீட்ல உள்ள ஒரு டீம், இந்த சைடு சீட்ல ஒரு டீம், பாட்டுக்கு பாட்டு விளையாடுறதா இருக்கலாம். இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தியே நம்ம டம்ப் சேரட் பண்றது, அவங்கள பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லணும், சொன்னா இன்னார் யாரு அப்படிங்கிறத சொல்லணும். சோ இப்படி எல்லாம் ஒரு கேம்ஸ் பண்றப்போ இன்னும் ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கும் இந்த மாதிரியான பாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயம். கண்டிப்பா இது போன்ற வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, இப்போ குடும்பமாக இணைந்து பயணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்னென்னு அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? இப்ப இருக்க குடும்பம் நீங்க சொன்ன மாதிரி அப்பா அம்மா 2 குழந்தைகள் இல்ல 3 குழந்தைகள் அப்படின்னு இருக்கோம். இதுதான் ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. இதை தாண்டி நிறைய உறவுகள் இருக்கு அப்படின்றது இப்ப இருக்க குழந்தைகளுக்கு தெரியாமலே இருக்கு. அந்த உறவுகளுடைய பெயர்கள் கூட தெரியாம இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம இது மாதிரி ஒரு டிராவல் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போறப்போ இவங்கதான் அவங்க அத்தை,
இவங்க தான் உங்க சித்தி, ஸோ எப்படி இருக்கீங்க அத்தை, எப்படி இருக்கீங்க சித்தி, அப்பதான் அந்த குழந்தை அதை சொல்ல ஆரம்பிக்குமே. அது வரைக்கும் நம்மளுடைய ஓட்டத்திலேயே ஓடிட்டே இருப்போம். இந்த மாதிரி நேரம் வந்து செலவிடுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. இது ஒரு கரெக்டான ஒரு டைம் கம்யூனிகேட் பண்றதுக்கு. நம்ம இது வரைக்கும் தயங்கி இவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஏன்னா பழக்கமே இருந்திருக்காது, அந்த போக்குவரத்தே இருந்திருக்காது. இது ஒரு கரெக்டான ஒரு வாய்ப்பா நம்மளுக்கு அமையும். அந்த இடத்துல அவங்க கிட்ட பேசுறதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். நிச்சயமா இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடங்கள். என்னன்னா எப்படி பேசுறது, யார் ஆரம்பிக்கிறது, என்ன பேசுறது, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கேள்விகள் என்ன பண்ண இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப், ஆக்சுவலாக ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து ஒரு மூணாருக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். ஆக்சுவலாக அந்த ட்ராவல் டைம் வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்ததோட அதிகமாக போயிடுச்சு. அவரோட நான் பேசினது கிடையாது, அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஆனால் அந்த ட்ரிப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ இன்ற அளவு எங்கேயாவது ரோட்டில் பார்த்தாலும் சரி, எதுக்கு பார்த்தாலும் சரி, இப்போ எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதையும் அவங்க இன்வைட் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது, அவங்க வீட்டு ஃபேமிலி சைடு ஃபங்க்ஷன்ஸ் எதனால எங்களை கூப்பிடாமல் இருக்கிறது கிடையாது. ஸோ அப்போ எதில் கிரியேட் ஆச்சுன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மனம் திறந்து பேசுறது. அது வரைக்கும் ஒரு சிலரை பார்க்குறப்ப நமக்கு ஒரு தோற்றத்தை பார்த்தா அப்படி பயங்கர ஒரு மாதிரி முரட்டுத்தனமா அப்படி இப்படிலாம் நமக்கு என்ன பண்ணுவோம் தெரியும். ஆனால் அவங்களோட பேசி பழகுன்ற போது தான் அவர் அப்படிப்பட்ட நபரே இல்லைங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ இதெல்லாம் எப்போ கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டூரிங் திஸ் டிராவல் டைம் ஃபேமிலியாக இணைந்து, இன்னும் அது குடும்பமாக ஒட்டுமொத்த குடும்பம் ஒரு பக்கம். இன்னைக்கு கணவன் மனைவிகள் நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னா சொல்றீங்களே, அப்போ அந்த கணவன் மனைவி குழந்தைகளோட ஒரு காரில் ஏதோ டிராவல் பண்ணி போனீங்கன்னா கூட அந்த குழந்தைகள் உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த நிறைய மனசு விட்டு என்ன பண்ண முடியும், பேச முடியும். சில நேரங்கள் நமக்கு முகம் பார்த்து பேசுறதுக்கு நிறைய தயக்கமான விஷயங்கள்ல கூட இந்த மாதிரி பயண நேரத்தில் கணவர் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு ரோட்டை பார்த்து, மனைவி அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்து விஷயங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பல நல்ல விஷயங்கள் கம்யூனிகேஷனுக்கு இந்த பயணம் ரொம்ப ரொம்ப உதவியாக அமைத்துக் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் உறவுகளாய் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று இரண்டாம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். கல்வி தோணியை விட்டுவிட்டவர், மூப்பின் கண் நன்மைக்கு அகன்றானும், கற்புடையாள் பூப்பின் கண் சாரா தலைமகனும், வாய் பகையுள் சொல் வென்றி வேண்டும் இலிங்கியும், இம்மூவர் கல்வி புனை கைவிட்டார். கல்வி என்னும் தோணியை கைவிட்டவர்கள் இம்மூவரும். அந்த மூவருள் இரண்டாம் அவர் எவரென்றால், இங்கு தனக்கென்று தரப்பட்டிருக்கிற மனைவி. அவர்கள் பூப்பு எய்தியவர்கள். அவர்கள் அந்த குளியல் தன்மையில் நிறைவுற்ற பிறகு தன் மனைவி என்கிற வகையில் கணவன் அவரை அரவணைத்துக் கொள்வதற்கு மறுக்கிறார், தயங்குகிறார், விட்டுவிடுகிறார், கவனிப்பற்று விடுகிறார் என்றால் அப்படிப்பட்டவர் கல்வி புனையை கைவிட்டவர், கல்வி தோணியை கைவிட்டவர். பாதுகாப்பான முறையில் அந்த தோணியில் ஏறி பயணம் செய்ய வேண்டும், ஆனால் அதை விட்டுவிட்டவராக இருக்கிறார். வள்ளுவர் ஒரு குறளில் இப்படி பதிவு செய்வார். நிலத்தையும் பெண்ணையும் ஒப்பிட்டு இந்த மாதிரியாக அவர் சொல்வார். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். பொருள் என்ன? உழவு நிலம் இருக்கிறதே, அந்த நிலத்தில் இருக்கிற பயிர்கள், அந்த பயிர்கள் விளைவிக்கப்படக்கூடிய அந்த நிலம், இங்கு கிழவன் என்றால் உழவன். அதான் நெல்லை மாவட்டத்தில், தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் கிழவன் ஏரி என்று ஒன்று உண்டு. ஆக அது கிழவன் ஏரி என்றால் அந்த ஏரி அது உழவர்களுக்கான ஏரி என்கின்ற அந்த பொருளில் அது அமையும். இங்கு கிழவன், அந்த உழவன் நிலத்தை அவர் பார்க்காமல் அப்படியே விட்டுவிட்டார் என்றால் அந்த நிலம் ஊடல் செய்துவிடும், அது பயனளிப்பதை விட்டுவிடும். யாரை போன்று? இங்கே தனக்கென்று வாழ்க்கை துணையாக தரப்பட்டிருக்கிற பெண்ணை அணுகி அவருக்குரியவற்றை செய்யாமல் இருக்கிற ஒரு கணவன் இருக்கிறான் என்றால் அந்த நேரத்தில் அந்த பெண் ஊடலாகி விடுவாள். அங்கு உறவில் சிக்கல் ஏற்படும். அந்த ஒப்புமையை இங்கு நாம் பார்க்கின்றோம். ஆக உழவர் என்றால் நிலத்தோடு தொடர்புடையவராக கவனிக்கின்றவராக இருக்க வேண்டும். கணவன் என்றால் மனைவியை, வாழ்க்கை துணையை கவனிக்கின்றவராக இருக்க வேண்டும். வேறு அவர் பலவற்றை நல்லவற்றையாக செய்தாலும் கூட இங்கு கணவன் மனைவி என்று இருக்கின்ற அவர்களுடைய வாழ்வில் அந்த இணைப்புத்தன்மை மிகுதியாகவே இருக்க வேண்டும்.
அதான் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், இனி இவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். கணவனும் மனைவியும் இணைந்து அவர்கள் ஒரே உடலாக இருந்தாக வேண்டும். அரவணைப்பு என்கின்ற அந்த தன்மையில் அவர்கள் உயர்ந்து நிற்க வேண்டும். அதில் ஊடல் கூடாது. கூடுதல் நேரத்தில் அந்த ஊடல் இல்லா தன்மையில் அவர்கள் ஒருங்கிணைய வேண்டும். அப்படியெல்லாம் அறிவோடு செயல்படுகிறவர்கள், ஒருவர் ஒருவரை மதித்து ஒருவர் ஒருவருடைய தேவையை அறிந்து அந்த அடித்தளத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்கிற ஒரு கணவன், அவர்தான் உண்மையான கணவராக. அந்த கணவருக்கு வாழ்க்கை துணையாக தரப்பட்டிருக்கிற அந்த மனைவி, அந்த கணவனை அறிந்து புரிந்து செயல்படுகிற நேரத்தில் அவர் உண்மையான மனைவியாக இருப்பதற்கு வாய்ப்பு. அந்த வகையில் தான் நிலத்தோடும் உழவர்கள் தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் இன்று நிலத்துக்கு அந்நியப்பட்டவர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள், மாற வேண்டும். நிலத்தில் தங்கள் கால்களெல்லாம் பதியட்டும் என்று உறுதியேற்போம். இன்று நாம் சிந்திக்கின்ற ஒரு தமிழ் சொல் தலைமகன். தலைமகன் என்றால் என்ன? ஒரு பெற்றோருக்கு மூத்த மகனாக தரப்பட்டிருக்கிறவர் என்கிற பொருள் மட்டுமன்று. அந்த இல்லத்தின் தலைமகன், அவர் கணவன். ஆக கணவன் என்பது தமிழ், புருஷன் என்பது சமஸ்கிருதம். அவங்க புருஷன் விட்டு போகலையா என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கணவன், துணைவன், வாழ்க்கை துணை, உன்னுடைய இல்லான் என்கின்ற அந்த சொற்களை நாம் பயன்படுத்தலாம். இன்று ஆங்கிலத்தில் மிகவும் நேர்த்தியாக தன்மையில் சொல்வது போன்று எங்கள் ஹஸ்பண்ட் இவங்க தான், எங்கள் ஒய்ஃப் இவங்க தான். இதெல்லாம் என்ன? காசி அனந்தன் தேனிசை செல்லப்பா இசையிலே ஒரு பாடலை இப்படி எழுதியிருப்பார். உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார்வுன் போக்கை. மனைவியை மனைவி என்று சொல்லுவோம், ஒய்ஃப் இல்லை. அதே மாதிரி கணவனை கணவர் என்றோ தலைமகன் என்றோ சொல்லலாம், ஹஸ்பண்ட் என்றல்ல. நன்று சிந்திப்போம். நம்முடைய நடைமுறை வழக்கில் தனித்தமிழாக உதிரட்டும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. டிராவலிங் நம்ம பண்றதால, குடும்பத்தோடு செய்யறதால நமக்கு அதில் கிடைக்கும் ஆதாயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக என்னன்னா, ஒரு ஃபேமிலி டூர் நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். வேன் பொறுப்பெல்லாம் நீ தான் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். இத்தனை பேர் போகிறோம், இவ்வளோ பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரணும், வேன் தான் நீ தான். அதை ஒரு 2 பேர் நாயா பேர் என்ன பண்ணுவாங்க, தேடி அலைவாங்க. ஃபுட் அப்படின்னு சொல்றப்ப ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏன்னா நம்ம வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கு காசு செலவு பண்ணுறதை நம்ம வீட்டில் இருந்து செஞ்சுட்டு போனாலும் கம்மியாக நம்ம செலவாகுங்கிறப்போ அப்போ அதையும் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் யார் ரொம்ப சுவையாக சமைப்பாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அதுலேயுமே என்னன்னா பிரிச்சு வர கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அப்போ அந்த கருவாட்டு சாப்பிட்றோன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிரித்து அந்த டீம் ஒர்க். ஓகே, இவ்வளோ அமௌண்ட் மொத்தம் செலவாகுது, அப்போ ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கிறோம், அப்போ நம்ம ஒரு குடும்பத்திற்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஷேர் பண்ணிக்கலாமா, இல்லை ஒரு நபருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஷேர் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ எல்லாமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள அடங்கும். அப்போ ஒரு பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிறோம், ஒரு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க கற்றுக்கொள்கிறோம், அந்த பகிர்ந்து கொண்ட பொறுப்பை நாம் சரிவர செய்வதற்கு கற்றுக்கொள்கிறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஃபேமிலி டூர்னா அது ஃபேமிலி டூர் மட்டும் கிடையாது, அதில் இவ்வளோ வாழ்க்கை பாடங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு ஆதாயங்கள் இருக்கு இல்லையா குடும்பத்தோட பயணிக்கும் பொழுது. இன்னும் தொடர்ந்து பயணிக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். டிஜிட்டல் பயம் அப்படின்னா என்ன பார்த்துடலாம். நண்பர்களின் சுற்றுலா நான் இல்லையே, சக ஊழியர்களின் பதவி உயர்வு அந்நிகழ்விலும் நான் இல்லையே, நண்பர்களின் பார்ட்டிகளிலும் நான் இல்லையே, அவர்களின் வாழ்வு மட்டும் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளது? அவர்களின் வாழ்க்கை எல்லாம் சுகம்தானா? அவர்களின் வெற்றி எல்லாம் உண்மையா? நாம் எதையோ தவற விட்டுவிட்டோமோ என்று ஒரு உள்ளார்ந்த பயம் நமக்குள் எப்பொழுதும் ஏற்படுகிறதா? நம் வாழ்வு அவர்களின் வாழ்க்கையை போல இல்லையே என்ற உணர்வு ஏற்படுகிறதா? அப்படி உருவாகும் இந்த உணர்வையே ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தின் அருள்வாக்கின் பகுதியில் பார்ப்போம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 10:38 முதல் 42 வரை. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதிலே பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே,
நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். இவ்விலிய நிகழ்வில் மார்த்தா தன் தங்கையைப் போல இயேசுவின் காலடியில் இல்லையே, நான் அந்த பாக்கியத்தை அனுபவிக்காமல் நல்வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே என்று எண்ணியிருக்க கூடும். எனவேதான் தான் தனியாக விடப்பட்டதாக அவள் உணர்கிறாள். சமூக ஊடக உலகில் மற்றவர்கள் அனுபவிக்கும் வெற்றி, சந்தோஷம், உறவுகள், வாய்ப்புகள் ஆகியவற்றை காணும்போது நான் ஏதோ ஒன்றை தவறவிட்டேனோ என்ற மன அழுத்தம் மார்த்தாவை போல நமக்கும் உருவாகிறது. இதனை தான் FOMO, fear of missing out என்கின்றனர். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களில் நமக்கு ஏதாவது தெரியாமல் போய்விடுமோ அல்லது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் நம் பங்கு இல்லாமல் போய்விடுமோ என நமக்குள் ஏற்படும் ஒருவித பய உணர்வு தான் FOMO. 2004 ஆக்ஸ்போர்ட் அகராதியில் தான் முதல் முறையாக இவ்வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் இத்தகைய மனப்பிறழ்வு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாகும் காரியங்கள், சுவாரஸ்யமான செய்திகள் அல்லது வைரல் காணொளிகளை ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் தனக்குள் யோசிக்கிறார் என்றால் அவருக்கு இந்த FOMO அறிகுறி இருக்கிறது என்று புலப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தன் நண்பன் ஒரு சுற்றுலா தலத்திற்கு சென்றுவிட்டு அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தன் சமூக ஊடக பக்கங்களில் பகிர்ந்திருந்தால் தானும் அந்த இடத்திற்கு போயிருக்கலாமே என்று ஒருவன் எண்ணுகின்றான் எனில் அவனுக்கு இந்த அறிகுறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சமூக ஊடகங்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்துவதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்காத அனுபவங்களை எண்ணி புலம்போதை கைவிட்டுவிட்டு நமக்கு கிடைத்த வேறு தனிப்பட்ட நல்ல அனுபவங்களை எண்ணி மன நிறைவு அடைய வேண்டும். பிறருக்கு எது முக்கியமோ, எது முதன்மையோ அது நமக்கும் முக்கியமாகவும் முதன்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. நமது முதன்மைகளை நாமே வடிவமைத்துக் கொள்வோம். நம் நண்பர்களின் மகிழ் தருணங்களை பார்த்து பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் நம் கவனத்தை ஈர்க்கவே முயற்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். They just need our attention. மார்த்தா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கும் வாய்ப்பை இழந்திருந்தாலும் இயேசுவிற்கும் சீடர்களுக்கும் சுவையான உணவை பரிமாறுகின்ற பேற்றை அவர் பெறுகின்றார். ஒன்றை இழப்பதிலிருந்து மற்றொன்றை பெறுகிறோம். சமூக ஊடகங்கள் நம்மை அவுட் ஆஃப் பிளேஸ் அல்லது அவுட்டேட் என்ற உணர்வை அல்லது ஒருவித பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் சில வேளைகளில் சிலவற்றை தவற விடுவதும் கூட நம் வாழ்க்கைக்கு நலம் பயக்கலாம். இதனை ஜோமோ, அதாவது ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், குடும்பமாக இணைந்து பயணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? ஒரு மகிழ்ச்சியான ஒரு டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். தொடங்குறப்போவே அங்கே வந்து என்ன ஆகும்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்குமே கிடைச்சிடும். ஸோ நேர்மறையான எண்ணங்கள் அங்கே வந்து அவ்வளவும் தோன்றும். ஒருத்தர் பார்க்கக்கூடிய அந்த கோணங்கள் மாறும், மாற்றங்கள் வரும். இப்படி இருந்த அந்த உறவு, அதாவது இப்படி இருந்திருக்கும் உறவு தொடங்கும் பொழுது, அந்த பயணம் தொடங்கும் பொழுது இப்படி இருந்திருப்பாங்க, தனித்தனி சீட்லலாம் உட்காந்துருப்பாங்க. ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சீட்டில் உட்காந்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்குது. அது எப்போ எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி சொல்வாங்க மலரும் நினைவுகளோட. அந்த டிராவல் அப்போ நாங்கள் பேசணும், ஸோ எங்களுக்குள்ளே இருந்த அந்த தவறான புரிதல் வந்து சரியாக மாறுச்சு அப்படின்ட்டு. இது அந்த டிராவலில் தான் நடக்கும். நிச்சயமாக அளவில்லாத மகிழ்ச்சி, அளவில்லாத உணர்வு பரிமாற்றம். இந்த பயணத்தின் பொழுது நாம் ஒரு புரிந்துகொள்ள பேசுவதற்கு ஸ்கூல் காலேஜ் டூர்ஸ்லாம் நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, நான் கிளம்பும்போது ஒரு சீட்டில் உட்காந்துருப்பேன், டூர் போகும்போது ஒரு சீட்டில் உட்காந்துருப்பேன், ரிட்டன் வரும்போது வேற ஒரு சீட்டில் உட்காந்துருப்பேன். அப்புறம் ரிட்டன் இறங்கினதுக்கு அப்புறம் தான் பையி என்ன கொண்டு போனோம், எதை கொண்டு போனோம்லாம் தேட வேண்டிய சொல்லுவோம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்னன்னா அந்த மகிழ்ச்சியில இன்புற்று இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது குளத்துல வந்து குளிச்சுட்டே இருந்திருப்போம் தெரியாது. இப்ப சில நேரங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப எங்க வீட்டுல ஃபேமிலிக்குல நிறைய டூர்ஸ் எல்லாம் போயிருக்கிறோம். அந்த டூருக்கு வேன் டிரைவரா வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் இன்னைக்கு எங்க ரிலேஷன்ல ஒருத்தரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாறி இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஜஸ்ட் அவங்க பேரை சொல்லி டிரைவர்லாம் கூப்பிட கிடையாது, அவரை மாமான்னு தான் கூப்பிடுறது. எங்க சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் இது. ஆணா இருந்தா மாமா, லேடிஸா இருந்தா அத்தை, இப்படியே கூப்பிட்டு பழகிட்டனால அவங்க யாரு ஃபேமிலிக்கு எங்களுக்கு டூருக்கு வந்தாலுமே சரி, ஸ்டாலின் ஒரு மாமா வருவார். அவர் இன்றளவும் இன்னைக்கு நாங்கள் அவரோட டூர் போறது நிறைய வாய்ப்பு. என்ன பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு வீட்டுல வாங்கிட்டாங்க. ஸோ பிரைவேட்டா போறதா இருந்தாலும் எங்கேயோ ஒரு சுற்றுலா தலத்துல அவர் வண்டியை பார்த்துட்டாலோ இல்லை அவரை பார்த்துட்டாலோ நின்று ஒரு மணிக்கணக்காக அவர்கிட்ட அரட்டடிக்காம வர்றது. ஸோ அப்படிப்பட்ட உறவுகளை புதுப்பிப்பதற்கும் உறவுகளை உருவாக்கி தருவதற்கும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் இந்த பயணம்
உதவியாக இருக்கும். உதவியாக இருக்கும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஏலக்காய் பயிருக்கு நம்ம தெளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு திரவத்தை பற்றி பார்க்கலாங்க. அதாவது நமக்கு சரங்கள் முறையாக வர்றதுக்கும் எப்பவும் அது பச்சையாக இருக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் சிம்புகள் நிறைய வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம தெளிக்க வேண்டிய ஒரு கரைசல். சரிங்களா? ஒரு 50 லிட்டருக்கான ஒரு திரவத்தை உருவாக்கலாம். அந்த 50 லிட்டரில் வந்து 25 லிட்டரு கோமியம், 25 லிட்டர் கோமியம், 20 லிட்டர் வந்து மோர், ஒரு 10 லிட்டர் மோர் எடுத்து பால் எடுத்து அதை தயிராக மாற்றிட்டு அதை வந்து நம்ம பெருக்கமடை செஞ்சு 20 லிட்டர் மோராக மாற்றலாம். அப்போ 25ம் 20ம் 45 ஆச்சு. இன்னொரு 5 லிட்டருக்கு 5 லிட்டர் தண்ணீரோட 1/2 கிலோ அளவுக்கு பால் பெருங்காயம், இது 3ம் கலந்துக்கிட்டோம்னா இப்போ நம்மக்கிட்ட 50 லிட்டர் இருக்குது. இந்த 50 லிட்டர் கலந்து வச்சுட்டு குறைந்தபட்சம் ஒரு நாள் கழிச்சு 25 20 5 25 வந்து கோமியம், 20 வந்து மோர், 5 லிட்டர் வந்து தண்ணியில் 1/2 லிட்டர் பால் பெருங்காயம், இதை கலந்தோம்னா 50 லிட்டரு. இதை எடுத்து நீங்கள் இன்னொரு 150 லிட்டர் தண்ணியோட கலக்குறீங்க. அப்போ 200 லிட்டர் கிடச்சிருமா? இந்த 200 லிட்டர்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தெளிக்க வேண்டிய திரவத்தில், உதாரணத்துக்கு 10 லிட்டருக்கு 1 லிட்டர், 10 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர், அப்போ 100 லிட்டருக்கு 10 லிட்டர் எடுத்துக்கலாம். 200 லிட்டருக்கு 20 லிட்டர். இந்த மாதிரி அமைப்பில் எடுத்து நம்ம தெளித்தோம்னா நம்ம உத்தேசமாக இதிலேருந்து ஒரு 10 தடவை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து உங்களுக்கு எளிமையான திரவமாக இருக்கும். இப்படி பண்ணுறப்ப ஏலக்காயில் சிம்புகள் அதிகம் வர்றதுக்கும் சரங்கள் உயிர்ப்போட, முக்கியமாக வந்து நம்ம சரங்கள் உயிர்ப்பாக இருக்கணும்னா புளிச்ச மோர் பயன்படுத்தணுங்க. புளிச்ச மோர் பயன்படுத்த சரங்கள் நல்லாயிருக்கும். சிம்புகள் அதிகம் வெடிக்கிறதுக்கு கந்தக சத்து வேணும். அந்த கந்தக சத்து கொடுக்கறது தான் பால் பெருங்காயம். இதை கலந்துக்கிறோம். ஒரு நுண்ணூட்ட சத்தும் அதே நேரத்தில் பல்வேறு விதமான சத்துக்களும் உள்ள பொருள் தான் நமக்கு கோமியம். இப்போ இது கலந்துட்டு நம்ம அப்படி அடிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. இது ஒன்று, இது நமக்கு சரங்களுக்காக. அதே நேரத்தில் ஒரு 200 லிட்டர் தண்ணியில் சிறுதானியங்கள் இருக்கு இல்லைங்களா, வரகு, குதிரைவாளி, சாமை, வரகு, இது எல்லாமே 2 கிலோங்க. அப்போ இது ஒரு 8 கிலோ வந்துடுதுங்க. சோளம் 2 கிலோ, கம்பு 2 கிலோ, மொத்தம் 12 கிலோ ஆச்சுங்களா. இந்த அமைப்பு இல்லாத நீங்கள் நம்மளோட பயிறு வகை தாவரங்கள், பயிறு வகை பொருள்கள், உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 4 2 8, மொத்தம் 20 கிலோ ஆச்சுங்களா. இது எல்லாத்தையும் பவுடராக மாற்றிடலாங்க. இதை அந்த 200 லிட்டரில் நம்ம கொட்டிடலாம். கொட்டி நம்ம வச்சுட்டு நம்மளோட பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பெரிய பேட்ரி வீட்டில் வச்சுருப்போம்ல, அதில் வந்து செல்லு போட்டிருப்போம்ல, அந்த 2 செல்லை எடுத்து, அந்த தகடு ஒன்று இருக்கும், அந்த தகடு எடுத்து நம்ம தொங்க விட்டுறோம். நம்ம கம்பி, வயர் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 2 கையை விரிச்சா எவ்வளோ நீளம் இருக்குமோ அதில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் கம்பியை எடுத்து சுற்றி இதை உள்ள ஒரு கம்பியில் இந்த 200 லிட்டரில் உள்ளே இறக்கிடுறோம். இந்த 2 பிளேட் இருக்கு இல்லைங்களா, இதை உள்ளே இறக்கிடுறோம். இதுதான். இது இல்லாத நம்ம ஒரு ஆணி அல்லது வந்து போல்ட்டு, நட்டு, அந்த மாதிரி ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு இரும்பு துண்டை உள்ளே தொங்க விட்டுறலாம். இப்போ நான் சொன்னது ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், 200 லிட்டர் தண்ணியில் 12 கிலோ அளவுக்கு, அதாவது 8 கிலோ அளவுக்கு வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, 2 கிலோனா 8 ஆச்சுங்களா. சோளம் 2 கிலோ, கம்பு 2 கிலோ, 10 ஆச்சா, 12 ஆச்சா. அப்புறம் 4 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, இது நம்ம அரைச்சி உள்ளே போடுறோம். இப்போ இந்த திரவத்தில் நமக்கு 200 லிட்டர் கிடைக்கும். இதில் இருந்து நீங்கள் ஒரு 10 லிட்டர் மட்டும் எடுக்கிறீங்க.
அந்த 10 லிட்டரை இன்னொரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம், தரைவெளியில் கொடுக்கலாம். கரைச்ச பொருள் இருக்கும்ல அதில் கீழே இருக்குங்க, திருப்பியும் நம்ம தண்ணி ஊற்றலாம். இது மாதிரி எத்தனை தடவை பண்ணலாம்? 5லேருந்து 6 தடவை பண்ணலாம். இதுதாங்க ஒரு இயற்கை முறை நுண்ணூட்ட கலவை. செஞ்சு பார்க்கலாமா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் இது பண்ணுங்கள். இது ஏலக்காய் பயிருக்குன்னு இல்லைங்க, எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான திரவம். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், குடும்பத்தோடு நம்ம வந்து ஒரு பயணிக்கும் பொழுது, ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது அதில் ஏற்படும் ஆதாயங்கள் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக ஸோ குடும்பமாக இணைந்து பயணிக்கின்ற பொழுது அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது ஒரு புதிய அனுபவத்தை என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்கின்றது. ஸோ அந்த அனுபவம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கலாம், இல்லை அந்த அனுபவம் சில நேரங்கள் நம்ம போயிட்டு வந்து ஃபேமிலி டூர்லாம் போட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முரணா நடந்தோம், இனிமேல் ஃபேமிலி டூர் என்னது கிடையாதுடா, கேன்சல், யாரெல்லாம் இவரெல்லாம் கூப்பிடக்கூடாது, அவரை கூட அப்படி இப்படிலாம் என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் நடந்துடும். ஸோ எல்லாமே ஏதோ ஒரு விதமான வாழ்க்கை பாடங்கள். ஆனால் அது அப்படியே தான் நம்ம சொன்ன ஸ்டாண்ட்லேயே தான் நிற்போமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அடுத்த டூர் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மாதம் எக்ஸ்ட்ரா டைம் என்ன ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு டூருன்னு யாராவது ஒருத்தங்க குரூப்லையோ ஃபேமிலி குரூப்லையோ பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வரேன் நீ வரேன் எல்லாரும் என்ன பண்ணுவோம், நிற்போம். ஸோ அது ஒரு இது போல் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு பயணமும், அதாவது எல்லா பயணங்களும் ஒரே அனுபவத்தை கொடுக்காது. ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு புதிய 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 அனுபவங்கள் என்ன பண்ணும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த புதிய புதிய அனுபவங்கள் வேணும் அப்படின்னா நாமும் இது போல் குடும்பத்தோடு பயணிக்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பொடுகு தொல்லை, முடி உதிர்தல், இளநரை, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது எல்லா ஏஜுக்கும் வரக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் தான், எல்லா ஏஜுக்கும். அதாவது மெயினாக நம்ம இதை கவனிக்க போது என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனிதனின் ஆரோக்கியம் வந்து முடியில் தான் காமிக்கும். ஆமாம், முடி நல்லா இருந்தால் அவர் ஹெல்த்து நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். முடியல பிரச்சனை வருது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத மெயின். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இன்றைய காலகட்டத்துல 4-5 வயசுல இருந்து ஆண் பெண் இரு குழந்தைகளுக்குமே இருப்பாளருக்கும் இந்த ஏழிகிறன்றது இருக்கு. இதன் வெளிப்பாடும் உங்களுக்கு என்னன்னா, உங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நீங்க சாப்பிடல, பத்தல, உங்க உடம்புக்கு போதுல, தேவைப்படுது. அந்த குறைய காமிக்கிறது தான் ஏர்லி கிரே ஹேர். இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இது கியூர் ஆகக்கூடியதான், பயப்படாதீங்க. பொடுகு தொல்லையும் அப்படிதான், ரொம்ப சர்வசாதாரணமா வரும், ரொம்ப சர்வசாதாரணமா கியூர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? முடி உதிர்தல் இது காமன் ப்ராப்ளம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பாடி ஹீட் இல்லாம பாத்துக்கிறது, தண்ணி முறையா குடிக்கிறது, இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணும் போது மைனஸ். அப்புறம் நீங்க இப்போ டென்ஷன், படிக்கணும், எக்ஸாம், இந்த டென்ஷன்ல தூங்குற அதே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருக்கீங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுல ஏதோ ஒண்ணு சாப்பிட்றீங்க, இல்லைன்னா தேவையில்லாது சாப்பிட்றீங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி. அப்போ என்ன யூஸ் இருக்கு? அப்போ இதெல்லாம் தான் உங்களோட முடிக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு வந்து நல்ல ஹேர் ஆயில் இருக்கு, ஹேர் பேக் இருக்கு, ஹெல்த் டானிக் இருக்கு, ஹெல்த் கிரானியூல்ஸ் இருக்கு, ஹேருக்குன்னு உங்களுக்கு ஜாம் இருக்கு. இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும்போது முடி கொட்டுறது நிற்குது, இளநரை சரியாகுது, ஹேர் ஃபாலும் உங்களுக்கு சரியா போகுது. பொடுகு தொல்லையெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஈஸியா கியூர் பண்ணலாம். நீங்க வரும்போது நிறைய வீட்லயே ஹோம் ரெமெடி செய்யறதும் பிளஸ் அடிஷ்னல் ஹேர் பேக் எல்லாம் கொடுக்குறோம். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கியூரபிள். இது வந்து சொல்யூஷன் இருக்கு, அவ்வளவுதான். கன்ஃபார்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபாலோ பண்ணா சரியாயிடும். அதனால நல்லா சாப்பிடணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், நல்லா தூங்கணும். இவ்வளோதான் செய்தால் நிச்சயமாக இந்த பொடுகு தொல்லை, ஏர்லி கிரே ஹேர், இளநரை, முடி உதிர்தல் எல்லாமே சரியாகும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய குடும்பமாக இணைந்து பயணம் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதில் அடுத்ததாக என்ன சொல்றாங்க? எல்லா மனுஷனுக்கும் தேவையான ஒன்று அப்படின்னா பொறுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லா நேரத்துலையுமே நம்மளுடைய வாழ்க்கையோட அனுபவங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னா முடியும் தான். ஆனால் ஸ்பெஷலாக நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு அதிகமாகவே கற்றுக் கொடுக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ஒரு தன்மை, பொறுமை, அந்த நம்மளுக்கு வளைந்து கொடுக்குற சில பேருக்குலாம் அந்த கேரக்டரே இருக்காது. எனக்கு இந்த இடத்துல இதுதான் சாப்பிடணும்,
எனக்கு இதுதான் வேணும், என்ன மினரல் வாட்டர் தான் குடிப்பேன், போற இடத்துல இந்த தண்ணியில நான் குடிக்க மாட்டேன் அப்படிலாம் இருப்பாங்க நம்மளுடைய உறவுகளோட சில பேர். ஆனா இப்படி கும்பலோட நம்ம வந்து போறப்போ, ஒரு ஒன்றாக போறப்போ அந்த இடத்துல நம்ம எல்லாருமே என்ன இந்த தண்ணி தானே குடிக்கிறாங்க, ஓகே நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பொறுமையை வளர்த்துக்கொள்ளும் ஒரு தன்மை வந்து நம்ம இந்த சுற்றுலா செல்லும் பொழுதோ இந்த டிராவல் போகும்போதோ கற்றுக்கொள்ள முடியும். இதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த டூர்ல நாமளும் உள்ள இருப்போம். ஒருவேளை கத்துக்கல, நான் எப்போ எனக்கு மினரல் வாட்டர் தான் வேணும், நான் இப்படிதான் இருப்பேன், ஹைஃபையா உங்களோடலாம் நான் செட் ஆக மாட்டேன், நான் ஏசி கார்ல தான் போவேன் யாரும் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டூர்ல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, லிஸ்ட்ல இருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த நிகழ்ச்சி தன்மையும் இந்த பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில நேரங்களில் போய் கியூக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், காத்திருக்க வேண்டியிருக்கும். சில சுற்றுலாத்தலங்கள் நல்லா இருக்கும், இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க அதை பார்த்துருப்பாங்க, நாமளும் அதை பார்த்தா சந்தோஷப்பட உங்களை அழைத்து செல்வதற்கு விருப்பப்பட்டு ஒரு இடத்த சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போனால் அன்னைக்குன்னு பார்த்து சோகத்துக்கு ரொம்ப பெரிய கூட்டம் நிற்கும், இல்லை அது பூட்டி இருக்கும், ஏதோ ஒரு சில முரண்கள் என்ன பண்ணும் நடக்கும். அப்போ அந்த நடக்கின்ற பொழுது கூட அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே என்ன ஆகாது, இருக்காது. ஸோ ஓகே, கேஷுவல், இது எல்லாத்துலயும் நடக்கிறது தான். நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம், இன்னும் அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம். அந்த டூர் போயிட்டு வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அடுத்த டூருக்கான பிளான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெடியா வச்சிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கிட்டலாம் அப்படி ஒரு பிளான் ரெடியா வச்சிருக்கிற மைண்ட் செட்ல நீங்க வந்திருக்கிறீங்களோ, நீங்க போயிட்டு வந்த அந்த பயணம் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பயணம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பயணிப்பது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று, அதுவும் குடும்பமாக இணைந்து பயணிப்பது ரொம்ப ரொம்ப அழகு. ஸோ இந்த அனுபவம் கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஆண்டோ சித்தார்த் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா தினேஷ், அம்மா அனுஜா, தாத்தா லூயிஸ், அம்மாச்சி ஹெலன், பெரியம்மா ஜாய்சி, பெரியப்பா விவேக், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். திவ்யஸ்ரீ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா கிரண், பூஜா, பாபின், துருவ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஜோ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆசிகள் அந்த வணக்கம். இன்று இறைவன் நமக்கு அழைக்கும் இறையாசிர் சாமுவேல் 2ஆம் புத்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். அரசர் தாவீது எதிரிகளின் தொல்லைகளெல்லாம் முறியடிக்கப்பட்டு நிம்மதியாக தனது அரண்மனையில் ஓய்வெடுக்கும் போது ஆண்டவருக்கென ஓர் இல்லம் எழுப்ப வேண்டும் என நினைக்கிறார். அப்போது ஆண்டவர் தாவீதுக்கு இறைவாக்கினர் நாத்தான் வழியாக மொழிந்த வார்த்தைகள்தான் நாம் இப்போது கேட்டவை. பல வேளைகளில் நமது முயற்சியினாலும் உழைப்பினாலும் மட்டுமே பல வெற்றிகளை அடைந்து விட்டதாக நினைக்கிறோம். ஆனால் நமது எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் உடனிருந்து வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து நன்றி கூற வேண்டும். எப்படியேனும் ஒரு சொந்த இல்லத்தை கட்டிவிட வேண்டும் என்கிற கனவில் முயற்சியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இன்றைய ஆசிர் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போகிறார் என்ற வார்த்தை நமக்கு மனநிறைவை கொடுக்கிறது. மகிழ்வோடு இறை ஆசிரை பெறுவோம். எல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு என்றும் தமது ஆசியை வழங்குவாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம் அன்பாயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம், நாம் பயணிப்பது ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று. அதுவும் குடும்பமாக இணைந்து பலவித உணர்வு பரிமாற்றங்களோடு பலவித முரண்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை சரி செய்வதற்கான ஒரு பயணமாக இந்த பயணம் என்ன பண்ணும் நிச்சயமாக அமைந்திருக்கும். ஸோ அந்த வகையில் குடும்பமாக இணைந்து ஆண்டிற்கு ஒரு முறையாவது இல்லை 2 முறையாவது எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த குடும்பமாக இப்படி ஒரு இணைந்து பயணத்தை தொடக்கத்தை சொன்ன மாதிரி அது சுற்றுலாவாகவோ இல்லை ஒரு திருப்பயணமாகவோ இருக்கின்ற பொழுது அது நம் வாழ்வில் பல மலரும் நினைவுகளையும் பல நல்ல நல்ல மாற்றங்களையும் விளைவுகளையும் என்ன பண்ணும் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட பயணம் செய்ய கற்றுக்கொள்வோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, இணைந்து பயணிப்போம், இன்பம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.